Hi viewers, welcome to our channel. Today we learn standard 8th science unit 10 changes around us lesson பத்தி நம்ம இன்னைக்கு டீடைலா பார்க்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? Have you ever visited குதுப் மினார் in Delhi? நீங்க குதுப் மினார் போயிருக்கீங்களா? There you can see a rust resistant iron pillar. It has not rusted for more than 1500 years. But not all things are unchanged like things. அங்கே இருக்கிற குதுப் மினார் அப்படிங்கிற அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஐயன் பில்லை இரும்பு தூண் சொல்கிறாங்களே அது வந்து என்னது என்னதுன்னா துருப்பிடிக்காமல் இருக்குது. நீண்ட காலமாக துருப்பிடிக்காமல் இருக்குது. 1500 இயர்ஸாக எப்படி இருக்குது? மோர் தென் 1500 இயர்ஸ். இது கட்டி எவ்வளோ நாளாச்சு? 1500 வருடங்கள் ஆனது. ஆனால் வந்து அது என்னது ரஸ்டட் ஆகாமல், ரஸ்ட்டுன்னு அது துருப்பிடிக்காமல் இருக்குது. மற்ற எல்லா திங்ஸ்லேயும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் இதில் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை, அப்படியே இருக்குது. மெனி திங்ஸ் வி சி இன் அவர் லைஃப் ஆர் சேஞ்சிங். யூ ஹேவ் நோட்டீஸ்ட் மில்க் டர்னிங் இன்டு கர்ட். நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்களா? மில்க் வந்து எப்படி இருக்குது? கேர்டாக மாறுதா இல்லையா? எஸ். ஹவ் இட் இஸ் ஹேப்பனிங். அது எப்படி மாறுது? அந்த செயல் எப்படி நடைபெறுது? வி சி நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் இன் அவர் சரௌண்டிங்ஸ். நம்ம சரௌண்டிங்ஸில் என்னது நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுது. சம் ஆஃப் தெம் ஆர் என்னது சம் ஆஃப் தெம் எப்படி இருக்கும்? ஃபிசிக்கல் சேஞ்சஸாக இருக்கும். அண்ட் சம் ஆஃப் தெம் ஆர் கெமிக்கல் சேஞ்சஸாகவும் இருக்கும். அஸ் யூ ஹேவ் ஸ்டடிட் ஏர்லியர். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லைக் ஃபோல்டிங் அண்ட் அன்ஃபோல்டிங் எ பேப்பர். சேஞ்சஸ் என்ன சொல்கிறோம்? ஃபோல்டிங் அண்ட் அன்ஃபோல்டிங் எ பேப்பர், ட்ரையிங் வெட் கிளாத்ஸ், பெட்டிங் ஆஃப் அயன் ராட் ஆர் சம் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஃபிசிக்கல் சேஞ்சஸ்க்குலாம் எக்ஸாம்பிள் எது அப்படிங்கிறத நீங்கள் ஏர்லியாக படிச்சிருப்பீங்க. ஆன் த அதர் ஹேண்ட் பார்த்தோம் அப்படின்னா சேஞ்சஸ் லைக் பர்னிங் ஆஃப் பேப்பர், டைஜஷன் ஆஃப் வுட், டர்னிங் ஆஃப் மில்க் இன்டு கர்ட் அண்ட் டிக்கேயிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கெமிக்கல் சேஞ்சஸ். இதெல்லாம் என்னது? கெமிக்கல் சேஞ்சஸ்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராசஸ்லாம் என்ன ப்ராசஸ்? கெமிக்கல் சேஞ்சஸ். இன் திஸ் லெசன் யூ வில் ஸ்டடி அபவுட் கெமிக்கல் சேஞ்சஸ், ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் கெமிக்கல் சேஞ்சஸ் அண்ட் த எஃபெக்ட் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் பற்றி இந்த லெசன்ஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏ கெமிக்கல் சேஞ்சஸ் இஸ் ஏ பெர்மனண்ட். கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரு பெர்மனன்ட் சேஞ்ச் அண்ட் என்னது இர்ரிவர்சபிள் சேஞ்ச். அதை என்ன பண்ண முடியாது, திருப்பி நம்ம ரிவர்சபிளாக கொண்டு வர முடியாது. இது வந்து இர்ரிவர்சபிள் சேஞ்ச் விச் ப்ரொடியூஸ் என்னது நியூ சப்ஸ்டன்ஸை என்ன பண்ணும்? ப்ரொடியூஸ் பண்ணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிற என்னது ஒரு பெர்மனண்ட்டு இர்ரிவர்சபிள் சேஞ்சு. அதே மாதிரி என்னது ஒரு நியூ சப்ஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணணும்னா ப்ரொடியூஸ் பண்ணும். கெமிக்கல் சேஞ்சஸாக என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். பிகாஸ் ஏன் அப்படின்னா ஒன் ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் undergo a reaction to form one or more new substance வந்து அது வந்து உருவாக்கும் அப்படிங்கிறது தான். சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ரியாக்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். நியூ சப்ஸ்டன்ஸை ஒரு புதிய பொருளை வந்து உண்டாக்குது அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? ப்ரொடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு கிடைக்கிற ப்ரொடக்ட்ஸ். ஓகேவா? இதுதான் கெமிக்கல் சேஞ்சஸ். ஒன் ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு ரியாக்ஷன் நடந்து அதுக்குள்ளே என்னது அண்டர்கோயே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து என்ன பண்ணுவோம்? ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஒன் ஆர் மோர் நியூ சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் கெமிக்கல் சேஞ்சஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, கெமிக்கல் சேஞ்சஸ் வில் நாட் அக்யூர் அட் ஆல் கண்டிஷன். கெமிக்கல் சேஞ்சஸ் என்னது? எல்லா கண்டிஷன்ஸ்லையும் நடைபெறாது. ஃபார் ஏ கெமிக்கல் சேஞ்சஸ் டு டேக் பிளேஸ் சர்டன் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸில் ஆர் ரெக்வயர்ட். ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸில் அது வந்து நடைபெறும். கெமிக்கல் சேஞ்சஸ் கேன் டேக் பிளேஸ் இன் த ஃபாலோவிங் கண்டிஷன். என்னென்ன கண்டிஷன்ஸ்னு பார்க்கலாமா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. கான்டாக்ட் இன் பிசிக்கல் ஸ்டேட்ஸ், அடுத்தது என்னது? சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ஹீட், லைட், கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற இந்த கண்டிஷன்ஸில் தான் கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து நடைபெறும். ஓகேவா? ஹவு மெனி? 6 இருக்குமா. கான்டாக்ட் இன் பிசிக்கல் ஸ்டேட்ஸ், சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ஹீட், லைட், கேட்டலிஸ்ட். இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? கெமிக்கல் சேஞ்சஸ் கேன் டேக் பிளேஸ் இன் த ஃபாலோவிங் கண்டிஷன். விச் கண்டிஷன்? கான்டாக்ட் இன் பிசிக்கல் ஸ்டேட், சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ஹீட், லைட், கேட்டலிஸ்ட். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பார்க்கலாம்? கான்டாக்ட் இன் பிசிக்கல் ஸ்டேட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இயல்பாக வந்து பிசிக்கல் ஸ்டேட்ஸில் என்ன அப்படிங்கிறது, இயல்நிலையில் என்ன செய்கிறது, கான்டாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தி எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மெனி ஈவெண்ட்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப் லைக் பர்னிங் ஆஃப் மேட்ச் ஸ்டிக்ஸ். நம்ம டெய்லி லைஃப்பில் பார்ப்போம் என்னென்ன ஒரு ஈவெண்ட்ஸ் நடைபெறும். என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறும்? பர்னிங் ஆஃப் மேட்ச் ஸ்டிக் நடைபெறுமா? நடைபெறாது. அது எப்படி நடைபெறுதான்? ரப்பிங், அதை வந்து தீக்குச்சி வந்து ஒரு சில மேட்ச் ஸ்டிக்கில் ரப் பண்ணுறப்ப என்ன ஆகுது? பர்னிங், எரியுதா இல்லையா? எஸ். அண்ட் அயன் மெட்டீரியல்ஸ் டர்னிங் இன்டு ரெட்டிஸ் ப்ரௌன். அயன் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்படி ரெட்டிஸ் ப்ரௌன் கலரில் மாறிடும். ஒய் அண்ட் ஹவு திஸ் சேஞ்சஸ் ஹேப்பன்?
தீஸ் சேஞ்சஸ் ஆர் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன். எதனால் நடைபெறுதுன்னா இங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடைபெறுது. எது மூலமாக கெமிக்கல் ரியாக்ஷன்? பை கான்டாக்ட் இன் பிசிக்கல் ஸ்டேட்ஸில், அதுக்கு பிசிக்கல் ஸ்டேட்ஸில் கான்டாக்டாக இருக்கிறது மூலமாக தான் அது என்னது கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நம்ம நடைபெறும். காம்பினேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் இன் their naturally occurring states, solids, liquid, gases is referred as contact in physical states ன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்கம்மா. when ட்ரை வுட் இருக்கலாம், அது கம்ஸ் இன்டு கான்டாக்ட் வித் ஃபயர். எதோட கான்டாக்ட் ஆகுது? ஃபயரோட கான்டாக்ட் ஆகுது. இட் பேர்ன்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இருந்தால் தானே பேர்ன் ஆகும். எஸ் ஆர் நோ? எஸ், இட் பேர்ன்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் டு ஃபார்ம் என்னது? பேர்ன் ஆகி எதை ஃபார்ம் பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுது. விச் இஸ் கிவன் அவுட் ஸ்மோக் புகையும் வெளியிடுது. ஓகேவா? வென் ஏ மேட்ச் ஸ்டிக் இஸ் ரப்டு, மேட்ச் ஸ்டிக்கை நம்ம ரப் பண்ணுறப்ப அந்த சைட்ஸ் ஆஃப் ஏ மேட்ச் பாக்ஸில் கெமிக்கல் ரியாக்ஷன் நடைபெறும். டேக்ஸ் பிளேஸ் டு ஃபார்ம். எதை உற்பத்தி? மேட்ச் ஸ்டிக்கில் என்ன இதாகுது? அதை வந்து ரப் பண்ணுறப்ப ஹீட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஹீட், லைட் அண்டு ஸ்மோக் வந்து ஃபார்ம் ஆகும். வென் கியூக்ளைம், கால்சியம் ஆக்சைடுன்னு சொல்கிறோம்ல, கியூக்ளைம் அப்படிங்கிறது என்னது? கால்சியம் ஆக்சைடு கம்ஸ் இன்டு, அது எதோட கான்டாக்ட் ஆகுது? வித் கான்டாக்ட் வித் வாட்டரோட கான்டாக்ட் பண்ணி எதை ஃபார்ம் பண்ணுது? ஸ்லேக் லைமை ஃபார்ம் பண்ணுது. கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸ்லேக் லைம்னா என்னம்மா? கால்சியம் ஹைட்ராக்சைடு அதை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, மோட்டோன்னு உங்களுக்கு தெரியுமா? த ஹெட் ஆஃப் எ மேட்ச் ஸ்டிக். நீ மேட்ச் ஸ்டிக் தீக்குச்சி பார்த்துருக்கீங்களா இல்லையாம்மா? எஸ், அதோட மேற்பகுதி டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது? கண்டைன்ஸ் பொட்டாசியம் குளோரேட் அண்டு ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடெல்லாம் ஆனது. தீக்குச்சி மேலே தலைப்பகுதியில், ஹெட் பகுதியில் என்ன இருக்குதுல? பொட்டாசியம் குளோரேட் அண்டு ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடு இருக்குது. சைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா த சைட்ஸ் ஆஃப் த மேட்ச் பாக்ஸில் என்ன இருக்குது? கண்டைன் ரெட் பாஸ்பரஸ் இருக்கும். ரெட் பாஸ்பரஸ் வந்து சைடில் இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணுவோம்? ரப் பண்ணுவோம். மேட்ச் ஸ்டிக் ரப் பண்ணுவோமா இல்லையா? எஸ். Okay. From the above reactions, we can conclude that certain chemical reaction take place only when the reactants are brought in contact with each other in their physical states. மேற்கண்ட அந்த ரியாக்ஷன் நடந்துச்சுன்னு நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோமா இல்லையா? அதில் என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடந்திருக்குது. ஓகேவா? எதோட கான்டாக்ட் ஆகுது? ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட்டோட கான்டாக்ட் பண்ணி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடந்திருக்கு. ஓகேம்மா, சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? when milk is mixed with coffee decoction, the color of the milk and the decoction changes due to chemical reaction. நீ வந்து மில்க் வந்து மிக்ஸ் பண்ண காஃபி டிகாஷனோட மிக்ஸ் பண்ணுறப்ப அதோட கலர் வந்து சேஞ்சஸ் ஆகுது இல்லையே? மில்கோட கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும். டிகாஷன் வந்து சேஞ்ச் பண்ணும். அதாவது அங்கே என்ன நடக்குது? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அதே மாதிரி தான் சிமிலர்லி when we mix two substance, நம்ம என்ன பண்ணுறோம்? டூ சப்ஸ்டன்ஸை மிக்ஸ் பண்ணுறோம். ரியாக்டன்ஸ். ஓகேவா? வினைபடும் பொருள். அந்த டூ சப்ஸ்டன்ஸை மிக்ஸ் பண்ணுறப்ப இன் சொல்யூஷன் ஃபார்மில் மிக்ஸ் பண்ணுறப்ப அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடைபெறும். அதை தான் சொல்கிறாங்க. ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் தம் டு ஃபார்ம் என்னது? டு ஃபார்ம் நியூ சப்ஸ்டன்ஸ். ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து என்ன பண்ணும்? ஃபார்ம் பண்ணும். டூ சப்ஸ்டன்ஸை மிக்ஸ் பண்ணி அங்கே ஒரு மிக்ஸ் பண்ணுறப்ப அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, டேக் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சாலிட் சில்வர் நைட்ரேட் அண்டு சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறோம் டெஸ்ட் டியூப்பில். டு யூ அப்சர்வ் எனி சேஞ்ச்? ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா? நடக்காது. நோ, பிகாஸ் த ரியாக்டன்ஸ் இன் சாலிட் டைப்பில் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறனால எந்த ஒரு ரியாக்ஷனும் அங்கே வந்து நடக்காது. நவ் யூ டிசால்வ் த சேம் ரியாக்ஷன் இன் வாட்டர். அதே என்ன பண்ணுறோம்? ரியாக்டன்ஸ் இன் வாட்டரில் பார்த்தோம் அப்படின்னா அதில் வாட்டர் வந்து டிசால்வ் பண்ணுறோம். அதில் இன் எ செப்பரேட் டெஸ்ட் டியூப்ஸ் அண்ட் மிக்ஸ் போத் த சொல்யூஷன். அதில் என்ன பண்ணுறோம்? அந்த சொல்யூஷன் ரியாக்டன்ஸ் இன் வாட்டர் இன் எ செப்பரேட் டெஸ்ட் டியூப்ஸில் வந்து அந்த வாட்டரை மிக்ஸ் பண்ணுறப்ப அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறோம். செப்பரேட் டெஸ்ட் அதை என்ன பண்ணுறோம்? திருப்பி என்ன பண்ணுறோம்? தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். மிக்ஸ் போத் த சொல்யூஷன். வாட் டு யூ அப்சர்வ்? சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ரியாக்ட்ஸ் வித் சோடியம் குளோரைட் சொல்யூஷன் டு ஃபார்ம் எ ஒயிட் precipitate ஆஃப் எ சில்வர் குளோரைட் அண்ட் சோடியம் நைட்ரேட் சொல்யூஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ண? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஓகேவா? அது வாட்டர் வந்து அதில் ரியாக்டன்ட் வாட்டர் வந்து அதில் மிக்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்? அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அங்கே நடக்கும். அதில் தான் சில்வர் நைட்ரேட் ரியாக்ட் ஆகி எதோட சோடியம் குளோரைடு சொல்யூஷனும் ரியாக்ட் ஆகி எதை ஃபார்ம் பண்ணுது? ஒயிட் precipitate ஆஃப் சில்வர் குளோரைடை ஃபார்ம் பண்ணுது அண்ட் இது சோடியம் நைட்ரேட் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணுது. ஃப்ரம் த எபோவ் ரியாக்ஷன் we infer that some chemical reaction proceed only in solution. கெமிக்கல் ரியாக்ஷன் இதில் ஒன்லி இன் சொல்யூஷனில் தான் ரியாக்ஷன் வந்து ப்ரொசீட் பண்ணுது. ஃபார்ம் நாட் இன் சாலிட் ஃபார்மில் அது வந்து ப்ரொசீட் பண்ணல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியில் எப்படின்னு பார்க்கலாம்.
அதோட கெமிக்கல் ரியாக்ஷன். எலக்ட்ரிசிட்டி இஸ் எசென்சியல் ஃபார் அவர் லிவிங். நம்ம லைஃப்பில் ரொம்ப மின்சாரம் வந்து நம்மளுக்கு தேவை தான். வி யூஸ் எலக்ட்ரிசிட்டி ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஃபார் குக்கிங், லைட்டிங், கிரைண்டிங், வாட்சிங் டெலிவிஷன் எக்ஸெட்ரா. டு யூ நோ எலக்ட்ரிசிட்டி கேன் பி யூஸ்டு டு கேரி அவுட் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆல்சோ. உங்களுக்கு தெரியுமா எலக்ட்ரிசிட்டியில் என்னது chemical reaction நடைபெறும். Many chemical reaction which takes place with the help of electricity are industry very important. As you know, water is made of, இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், வாட்டர் வந்து எதனாலானது? ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மாலிகூல்ஸ்னாலானது. when electricity passed through water, எலக்ட்ரிசிட்டி வந்து என்னது வாட்டர் வழியாக பாஸ் ஆகிறப்ப அது கண்டைன்ஸ் அதில் என்ன இருக்கும்? ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் விச் கண்டைன் ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேஸ் ஆர் லிபரேட் ஆகும். சிமிலர்லி a concentrated solution of sodium chloride called என்னது கான்சென்ட்ரேட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு என்னன்னு சொல்கிறாங்க? பிரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைன் இஸ் எலக்ட்ரோலைஸ்டு. அதை எலக்ட்ரோலைஸ் பண்ணுறப்ப எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? குளோரின் அண்ட் ஹைட்ரஜன் கேஸஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அலாங் வித் என்னது சோடியம் ஹைட்ராக்சைடு. திஸ் இஸ் an important reactant to produce chlorine industry. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு, இந்த ரியாக்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குளோரின் இண்டஸ்ட்ரியில் இது நடக்குது. குளோரின் வந்து இதில் ப்ரொடியூஸ் ஆகுது. thus we can conclude that some chemical reaction proceed only by the passage of electricity. hence such இந்த ரியாக்ஷன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன், அது எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா, உங்களுக்கு தெரியுமா த டேர்ம் எலக்ட்ரோலைசிஸ் அப்படி யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா மைக்கேல் ஃபேரடே அப்படிங்கிறத 19th centuryயில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இதில் எலக்ட்ரோலைசிஸ் அப்படிங்கிறத 2 டேர்ம்ஸ் இருக்குது. எலக்ட்ரான் அண்டு லைசிஸ் அப்படிங்கிற 2 டேர்ம்ஸ் இருக்குது. அதில் எலக்ட்ரான் அப்படிங்கிறது ரிலேட்டட் டு த எலக்ட்ரிசிட்டி அண்ட் லைசிஸ் மீன்ஸ் என்னது டீகம்போஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஹீட் பற்றி பார்க்கலாமா? ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் சர்வைவல் அண்ட் ஆல்சோ ஃபார் த சர்வைவல் ஆஃப் மெனி அதர் லிவிங் திங்ஸ். என்னது லிவிங் பீயிங்ஸ். நமக்கு இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இல்லையா? எஸ், எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமானது ஃபுட். ஹேவ் யூ எவர் க்ளோஸ்லி வாட்ச்டு யுவர் மதர் குக்கிங் ஃபுட்? நீங்கள் உங்கள் அம்மா சமைக்கிறத வந்து உங்கள் மதர் சமைக்கிறத பார்த்துருக்கீங்களா? க்ளோஸாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாயில்ஸ் ரைஸ். என்னது அவங்க பாயில் பண்ணுவாங்க ரைஸ். குக்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ரிப்பேர்ஸ் கிரேவி பை ஹீட்டிங் தம் ஓவர் ஸ்டவ். என்னது ஸ்டவ் மூலமாக என்ன பண்ண ஹீட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க? ரைஸ் வந்து பாயில் பண்ணுவாங்க, வெஜிடபிள்ஸ்லாம் குக் பண்ணுவாங்க, கிரேவிலாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. when enough heat is given, some chemical reaction take place to convert the raw food items into cooked ones. இந்த raw food items வந்து அங்கே ஒரு கெமிக்கல் ஹீட் வந்து என்ன பண்ணுது? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக கன்வெர்ட் பண்ணுது. அந்த அன்குக்டு ஃபுட்டை ரா ஃபுட்டை வந்து என்ன பண்ணுது? குக்குடாக மாற்றுறதுக்காக. யூ கேன் லேர்ன் அபவுட் திஸ் பை கண்டக்டிங் எ ரியாக்ஷன் இன் யுவர் லெபார்ட்ரி. டேக் ஏ ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒரு கெமிக்கல் கண்டக்டிங்காக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து என்னது? டேக் ஏ ஸ்மால், இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கம்மா. மோட்டுனோ கெமிக்கல் ரியாக்டன்ஸ் அக்காம்பனிங் எவல்யூஷன் ஆஃப் ஹீட் ஆர் கால்டு என்ன சொல்கிறாங்க? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. வேறு கெமிக்கல் ரியாக்ஷன் விச் இன்வால்வ் அப்சர்ப்ஷன் ஆஃப் ஹீட் என்ன சொல்கிறாங்க? ஆர் கால்டு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷன் அக்காம்பனிங் எவால்வேஷன் ஹீட் என்னம்மா? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் இன்வால்வ் அப்சர்ப்ஷன் ஆஃப் ஹீட் ஆர் கால்டு என்ன சொல்கிறோம்? எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகேவா? ஓகேம்மா. டேக் ஏ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லீட் நைட்ரேட் வந்து எடுத்துக்கிறோம். டேக் ஏ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் என்ன எடுத்துக்கிறோம்? லீட் நைட்ரேட் இன்னும் என்னது? ட்ரை டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ஹீட் இஸ் ஜென்ட்லி ஓவர் ஏ ஃப்ளேம். ஜென்ட்லி என்ன பண்ணலாம்? ஃப்ளேம் பண்ணுறோம். ஃப்ளேம் பண்ணி ஹீட் பண்ணுறோம். அப்சர்வ் த சேஞ்சஸ் க்ளோஸ்லி. இப்போ நல்லா க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் ஹியர் கிராக்கிங் சவுண்டு. நீங்கள் என்ன ஒரு சவுண்டு வந்து நீங்கள் கேட்கலாம். கிராக்கிங் சவுண்டு வந்து கேட்கலாம். அண்ட் ஆன் எவால்வேஷன் ஆஃப் ரெட்டிஸ் ப்ரௌன் கலர் கேஸ். அதிலிருந்து என்ன ஆகுது? நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படிங்கிற கேஸ் வந்து ரெட்டிஸ் ப்ரௌன் கலர் கேஸ் வந்து வெளிவரும். இன் இண்டஸ்ட்ரீஸ் லைம்ஸ்டோன் ராக்ஸ் ஆர் ஹீட்டட் டு கெட் கியூக்ளைம். கியூக்ளைம் அப்படிங்கிறது வந்து கால்சியம் ஆக்சைடுமா. இண்டஸ்ட்ரியில் இந்த என்ன பண்ணுறாங்க? லைம்ஸ்டோன் ராக்ஸை ஹீட் பண்ணி என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? கியூக்ளைம் வந்து கிடைக்கும், கால்சியம் ஆக்சைடு. ஹேண்ட் சம் கெமிக்கல் ரியாக்டன்ஸ் கேன் பி achieved by the supply of heat only. These reaction என்ன, இந்த ரியாக்ஷன் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அல்லது என்னது தெர்மோலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோமா. உங்களுக்கு தெரியுமா? லைம்ஸ்டோன் இஸ் த ரா மெட்டீரியல் ஃபார் கியூக்ளைம், ஸ்லாக்ட் லைம் அண்டு சிமெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க? இதிலோட மூலப்பொருள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது எதோட மூலப்பொருள் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரா மெட்டீரியல் ஃபார் என்னது கியூக்ளைம், ஸ்லேக் லைம் அண்டு சிமெண்ட்டோட ஒரு இதுதான் என்னன்னு சொல்கிறோமா? லைம்ஸ்டோன்னு சொல்கிறோம். அதிலிருந்து தயாரிக்கிறாங்க. ஓகேம்மா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லைட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாட் வில் ஹேப்பன் இஃப் தேர் இஸ் நோ சன்லைட்? all the living organism will be affected and there will be no food for us to survive. is not it. என்னது
சன்லைட் சூரிய ஒளி இல்லாமல் சன்லைட் இல்லாமல் என்ன சன்லைட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா செயல்பாடுகளும் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பாதிக்கப்படுமா இல்லையா, நம்மளுக்கு உணவு வந்து கிடைக்காது. எஸ் ஆர் நோ? எஸ். நம்ம வாழ்கிறதுக்காக நம்மளுக்கு தேவையான உணவு வந்து நம்மளுக்கு கிடைக்காது. சன்லைட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். சன்லைட் இஸ் இம்பார்ட்டன்ட் நாட் ஒன்லி ஃபார் அஸ், நம்மளுக்கு மட்டும் கிடையாது சன்லைட்டு, பட் ஆல்சோ ஃபார் பிளான்ட்ஸுக்கும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அஸ் யூ நோ போட்டோஸ், உங்களுக்கு தெரியுமா போட்டோசிந்தசிஸ், போட்டோ மீன்ஸ் என்னது லைட்டுன்னு சொல்லுவோம், சிந்தசிஸ்னால் என்னது ப்ரொடக்ஷன் தான் போட்டோசிந்தசிஸ் சொல்லுவோம். போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது ஒளிச்சேர்க்கை சொல்லுவோம். அது மூலமாக தான் என்ன பண்ணுது, தாவரங்கள்லாம் அதை சன்லைட்டில் இருக்க அந்த லைட் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணி ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை தான் சொல்கிறாங்க. இட்ஸ் ஏ ப்ராசஸ். இந்த போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா சன்லைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட்ஸ் ஏ ப்ராசஸ் இஸ் விச் லைட் எனர்ஜி ஃப்ரம் த சன் இஸ் யூஸ்டு பை த பிளான்ஸ் டு ப்ரிப்பேர் ஸ்டார்ச் ஃப்ரம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். த சன்லைட் இன்டியூசஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் விச் ஃபைனலி எண்டப்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் என்னது ஃபைனலாக ஸ்டார்ச் வந்து ப்ரொடக்ட் பண்ணுது. தஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்க்ளூட் பை லைட் ஆர் கால்டு என்ன சொல்கிறோம், போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறோம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் லைட் இன்டியூஸ் பண்ணுறது என்னென்னு சொல்கிறோமா, போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, த அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்கலாம், அது எங்கேருந்து வருது, சன்ல இருந்து தான் வரும். சன் பிரேக் ஓசோன், O3 அப்படிங்கிறது என்னதுன்னா ஓசோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஓசோன் மாலிக்யூல்ஸ் இன் எ stratosphere into molecular oxygen and atomic oxygen. The atomic oxygen again கம்பைன் ஆகி வித் மாலிகுலர் ஆக்சிஜன் கம்பைன் ஆகி என்ன எதோ ஃபார்ம் பண்ணுது, ஓசோன் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா போட்டோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இது கெமிஸ்ட்ரியோட பிரான்ச் தான் போட்டோ கெமிஸ்ட்ரி. விச் எதை டீல் பண்ணுது, வித் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்விங் லைட், லைட்னால நிகழும் வேதி வினைகளை வந்து இதை பற்றி குறிக்கிறது தான் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்விங் லைட். ஓகே, நெக்ஸ்ட்டு கேட்டலிஸ்ட் பார்க்கலாமா. ஓகே, கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, சம்டைம்ஸ் யூ ஆர் அட்வைஸ்டு பை த எல்டர்ஸ் டு ட்ரிங்க் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வார்ம் வாட்டர் ஆஃப்டர் எ ஹெவி மீல். நீங்கள் அதிக அளவு சாப்பாடு சாப்பிட்ருந்தீங்க, ஹெவி மீல் சாப்பிட்ருந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க நம்மளை, என்ன பண்ணுவோம், ஓம வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணணும், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஓம வாட்டர் என்ன பண்ணணும், ட்ரிங்க் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. எஸ் ஆர் நோ? எஸ். டு யூ நோ ஒய்? திஸ் இஸ் பிகாஸ் ஓம வாட்டர் என்னது மேக்ஸ் டைஜஷன் என்னது, ஓம வாட்டரை சாப்பிட்டோம் அப்படின்னு ஸ்மால் அமௌண்ட் கொஞ்சமாக சாப்பிட்டோமே என்னவோ டைஜஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நிகழும். ஓகேவா, அதனால அது சாப்பிடுவான், அதை சாப்பிட சொல்லுவாங்க ஓம வாட்டர். லைக் வைஸ் இண்டஸ்ட்ரீஸை பார்த்தோம் அப்படின்னா சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்பீட் அப் கெமிக்கல் ரியாக்டன்ஸ். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்பீட் அப் கெமிக்கல் ரியாக்டர் வந்து ஸ்பீடாக நடக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. தி சப்ஸ்டன்ஸ் அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டலிக் அயன் இருக்கலாம், அதை வந்து எதுக்கு யூஸ் மெட்டலிக் அயனை வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. எங்கே, அம்மோனியா வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக, ஹேபர்ஸ் ப்ராசஸ் மூலமாக அம்மோனியா வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு மூலமாக தயாரிக்கிறதுக்காக. அந்த அம்மோனியா வந்து பார்த்தோம்னா ஒரு பேசிக் மெட்டீரியல். இப்போ என்னது, யூரியா தயாரிப்பதில், யூரியா வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல ஒரு பேசிக் மெட்டீரியல் என்ன அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தோம் அப்படின்னா அம்மோனியா தான். இதில் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஃபெர்டிலைசர் இன் அக்ரிகல்ச்சரில் உரமாக வந்து பயன்படுது. அக்ரிகல்ச்சரில் உரமாக வந்து ஃபெர்டிலைசராக பயன்படுது. வனஸ்பதி கீ சொல்கிறோம்ல, டால்டா ப்ரிப்ரேஷன்லையும் இது வந்து இந்த ஃபைன்லி டிவைடட் இந்த நிக்கல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, நிக்கல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கேட்டலிஸ்ட்டாக எது யூஸ் பண்ணுறாங்க, வனஸ்பதி டால்டா ப்ரிப்ரேஷனில் என்னமா யூஸ் பண்ணுறாங்க, கேட்டலிஸ்ட்டாக நிக்கல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. த ஸ்பீட் ஆஃப் சர்டன் ரியாக்ஷன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த கேட்டலிஸ்ட் அண்ட் சச் ரியாக்ஷன் ஆர் கால்டு என்னன்னு சொல்கிறோம், கேட்டலைட்டிக் ரியாக்டன்ஸ். ஓகேவா, யூரியா அப்ளைட் அண்ட் பேடிகிராப்ஸ் இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்கம்மா. டு யூ நோ, உங்களுக்கு தெரியுமா, என்சைம்ஸ் அண்ட் ஈஸ்ட் ஆர் கால்டு என்னன்னு சொல்கிறோம், பயோ கேட்டலிஸ்ட். என்சைமு ஈஸ்ட் என்னன்னு சொல்கிறோமா, பயோ கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். வி நோ தட் எவ்வரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரெக்வயர்ஸ் எ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் டு அக்யூர். நம்மளோட ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நம்மளுக்கு நடைபெறணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்னது, ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் வந்து தேவைப்படுது. when chemical reaction takes place there will be production of என்னது, heat, light, sound, pressure etc and also many other effects. ஓகேவா, பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபுட் ஸ்பாயிலேஜ் மே பி டிஃபைன்ட் அஸ் எனி சேஞ்ச் தட் காஸ் ஃபுட் அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். என்னது, அன்ஃபிட்டாக இருக்கும் ஃபுட் வந்து ஃபுட் ஸ்பாயிலேஜ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா
அந்த இதில் ஃபுட்டில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டு நம்ம வந்து என்னது அதை வந்து நம்ம வந்து ஹியூமன் கன்சியூம்ஷனுக்காக பயன்படுத்த முடியாத நிலையில் தான் இருக்கிறது தான் ஃபுட் ஸ்பாயிலேஜ் ஆகிறது. இந்த கெமிக்கல் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கேட்டலைஸ்டு பை த என்சைம்ஸ் மூலமாக நடக்கும். ரிசல்ட்டிங் டீக்ரேடேஷன் ஆஃப் ஃபுட் குவாலிட்டி இன் த ஃபார்ம் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் பேட் டேஸ்ட்டு. ஓடர்னா என்னது மனம் வந்து வித்தியாசமாக இருக்கும், பேட் டேஸ்ட்டாக இருக்கும், ரெட்ராக்ஷன் அண்டு லாஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து லாஸ் ஆகிருக்கும். அதனால உணவு வந்து கெட்டு போகுது. ஓகேவா, அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தா அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா ரோட்டன் எக்ஸ் முட்டை அழுகின முட்டை இருக்கலாம், ரோட்டன் எக்ஸ் டெவலப் ஏ பேடு ஸ்மெல். என்னது பேடு ஸ்மெல் வந்து இல்லை, முட்டை அழுகிடுச்சு அப்படின்னா அதில் என்னது பேடு ஸ்மெல் வந்து உருவாகுது இல்லையா, டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் அது என்னது ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. ரோட்டன் எக்கில் என்ன இருக்குது, ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயு வந்து ஃபார்மேஷன் அதில் வந்து ஃபார்மேஷன் ஆகிறதுனால முட்டை வந்து என்னது அழுகிடுது. முட்டை அழுகிறப்ப என்ன ஸ்மெல் வரும், இந்த துர்நாற்ற பேட் ஸ்மெல் வருது. அதுக்கு என்ன கேஸ் இருக்குன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிகேயிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டியூ டு மைக்ரோப்ஸ் மூலம் தான் என்னது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் என்னது டிகே ஆகுது, அழுகுது, கெட்டு போகுது மைக்ரோப்ஸ் மூலமாக தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரேன்சிடிட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அண்டு மீட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபிஷ்ஷஸ் மீட்லாம் எப்படி ஸ்மெல் அடிக்குது, ரேன்சிடிட்டினா எனக்கு துர்நாற்றம் அடிக்கிறது, அப்படி ஊசி போதல்னு சொல்கிறோம்ல, ஊசி போயிடுது அப்படின்னு சொல்கிறோமா, அந்த இமேஜில் கொடுத்துருக்காங்கம்மா. ரேன்சிட் ஃபிஷ் ஆன் த ஷோர். அந்த கடல் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஷோர் அப்படிங்கிறது வந்து கடற்கரை ஓரம். அந்த கடற்கரை ஓரத்தில் ஃபிஷ் வந்து எப்படி அழுகி இருக்குது அப்படிங்கிறது, துர்நாற்றம் அடிக்கிறது அப்படிங்கிறது இமேஜில் கொடுத்துருக்காங்க. ஃபிஷ்ஷஸ் அண்ட் மீட் கண்டெய்னிங் ஹை லெவல்ஸ் ஆஃப் unsaturated fatty acids undergo oxidation. It causes bad odor when exposed to air or light. This process is called rancidity. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபிஷ்ஷும் மீட்டும் வந்து அதிக அளவில் நிறைய என்ன இருக்கும், அதில் unsaturated fatty acids வந்து இருக்கும். இது வந்து ஏர்லேயும் லைட்டோட என்னது ஆக்சிஜனேட்டர் அடைஞ்சு அதை தான் சொல்கிறாங்க எக்ஸ்போஸ்ட் ஆகுது. ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது என்னது, ஆக்சிடேஷன் தான் ஆக்சிஜனேட்டர். அந்த ரியாக்ஷனுக்கு உட்பட்டு என்ன ஆகுது அப்படின்னா பேட் வாட்டர் வந்து அங்கே வந்து உருவாகுது. இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரேன்சிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆப்பிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டர்ன் ப்ரௌன் when cut. ஆப்பிள் ஃப்ரூட்ஸை வந்து ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கலரில் மாறிடும், கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ப்ரௌன் கலரில் இங்கே இமேஜில் கொடுத்த மாதிரி மாறிடுமா இல்லையா, கட் பண்ணுற பகுதி வந்து அந்த மாதிரி மாறிடும். ஆப்பிள் அண்ட் சம் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டர்ன் ப்ரௌன் அது ப்ரௌன் கலரில் மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடைபெறும். கெமிக்கல் ரியாக்ஷன் வித் என்னது ஆக்சிஜன் இன் ஏரில் இருக்க ஆக்சிஜன் மூலமாக தான் அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடைபெறுது. திஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் கால்டு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரௌனிங் அப்படின்னு சொல்கிறோம். the cells of ஆப்பிள்ஸில் இருக்கிற நம்ம செல்ஸ், ஆப்பிள்ஸில் ஃப்ரூட்ஸில் இருக்க செல்ஸ், அந்த வெஜிடபிள்ஸ் இருக்க செல்ஸ்லாம் பார்த்தா என்ன கண்டெய்ன் இருக்கணும், அதில் ஒரு என்சைம் இருக்கும். அது என்ன என்சைம் பேர் என்ன அப்படின்னா பாலிஃபீனால் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினேஸ் அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் வந்து இருக்கும். என்ன கெமிக்கல்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸில் வெஜிடபிள்ஸ் ஆப்பிள்ஸ் அதோட ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஆப்பிள்ஸோட செல்ஸில் என்ன என்சைமாக இருக்கும், பாலிஃபீனால் ஆக்சிடேஸ் ஆர் என்னது டைரோசினேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் வந்து இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்க, பாலிஃபீனால் ஆக்சிடேஸ் ஆர் டைரோசினேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் வந்து அதில் இருக்கும். அது வந்து எதோட கான்டாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிஜன், ஏரில் இருக்க ஆக்சிஜனோட கான்டாக்ட் ஆகுது. கேட்டலைஸ் வந்து பயோகெமிக்கல் ரியாக்ஷன் அங்கே நடைபெறும். இன் விச் த ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் பிளான்ஸ். ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் எதில் இருக்கும், பிளான்ஸில் இருக்கும். பிகம் ஏ ப்ரௌன் பிக்மெண்ட் நோனஸ், அதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரௌன் பிக்மெண்ட்டை மாறுது அப்படின்னா மெலனின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன சொல்கிறோம், மெலனின் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே, அவர் என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பொல்யூஷன் சொல்லியிருக்காங்கம்மா. அவர் என்விரான்மெண்டல் நம்மளோட என்விரான்மெண்ட் ப்ரொவைட்ஸ் என்னது ஏர் டு ப்ரீத். ஏர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ப்ரீத்காக. வாட்டர் வந்து ட்ரிங்க் குடிப்பதற்கு, அண்ட் லேண்ட் டு ப்ரொடியூஸ் ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். எஸ்ஆர் ப்ரொவைட் பண்ணுது, நம்மளுக்கு வந்து வழங்குது. ஓகேவா, நம்ம சுவாசிக்கிறதுக்கு காற்றும், குடிக்கிறதுக்கு என்னது நீர் வாட்டரும், நம்மளுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் நிலத்துலேருந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எஸ் டியூ டு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் அண்ட் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ். நம்மளது என்னது இண்டஸ்ட்ரியல் வந்து தொழிற்சாலைகள் வந்து அதிகமாக என்னது பெருகி வருது, இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் என்ன ஆகுதுன்னா நம்பர் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அவர் என்விரான்மெண்ட் என்ன ஆகுது, பேட்லி அஃபெக்டட் நவடேஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஸோ தேர் இஸ் ஆன் அன்வான்ட் சேஞ்சஸ் இன் பிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜி
பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். நம்ம என்விரான்மெண்ட்டில் என்ன நடக்குது, அன்வான்ட் சேஞ்சஸ் வந்து நடைபெறுது. ஃபிசிக்கல் லெவல்லையும் கெமிக்கல் லெவலையும் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் லெவல். அதுதான் அந்த டேர்மை தான் என்னன்னு சொல்கிறோம், பொல்யூஷன், மாசுபடுதல் அப்படின்னு சொல்கிறோம். த சப்ஸ்டன்ஸ் விச் காஸ் தீஸ் சேஞ்சஸ் ஆர் கால்டு, அந்த அந்த இதில் சேஞ்சஸ் நடைபெறுது அந்த சப்ஸ்டன்ஸில் அந்த எது வந்து உருவாக்குதோ அந்த பொல்யூஷனை உண்டாக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலி தேர் ஆர் என்னது 3 டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் இருக்குது, விசிபிளாக இருக்குது. என்னென்னா ஏர், வாட்டர் அண்டு லேண்ட் பொல்யூஷன் வந்து ஜென்ரலாக இருக்குது. டியூ டு இன்க்ரீசிங் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் லாட் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் ஆர்டிஃபிஷியலி விச் ஹார்ம் ஆல் த லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். மனிதர்களால் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதிக அளவு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஆர்டிஃபிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா. அது வந்து நம்மளுக்கு நிறைய லிவிங்க்கும் நான் லிவிங் திங்ஸ்க்கும் என்னது ரொம்ப நிறைய அஃபெக்ட் ஆகுது. ஓகே, நிறைய ஹார்ம்ஃபுல் தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. த டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆன் தேர் எஃபெக்ட்ஸ் ஆர் கிவன் டேபிள் பிலோ. கீழே ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க, அதில் கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெஸ்டிங் கொடுத்துருக்காங்க. வாட் ஹேப்பன்ஸ் டு த ஸ்டீல் பெஞ்சஸ் அண்ட் டேபிள்ஸ் டியூரிங் ரெய்னி சீசன். நம்ம பார்த்துருவோம் மழை காலத்தில் அந்த ஸ்டீல் பெஞ்சஸில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், த டர்ன் இன்டூ ரெட்டிஸ் ப்ரௌன் கலரில் இருக்கும், அதில் ஈரம் பட்டிருக்கும். மழை காலத்தில் ஸ்டீல் பெஞ்சஸில் எப்படி இருக்கும், கொஞ்சம் ரெட்டிஸ் ப்ரௌன் கலரில் மாறி இருக்கும். இஸ் இட்? Do you know why? உங்களுக்கு தெரியுமா? This is because when the iron metal come into contact with water and oxygen. iron metal எதோட கான்டாக்ட் ஆகுது, வாட்டரோடையும் ஆக்சிஜனோடைய கான்டாக்ட் ஆகிற ரெட்டிஸ் ப்ரௌன் கலரில் மாறிடுது. இது எப்படி நடக்குதுன்னா இந்த ரியாக்ஷனுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் அண்டர்கோஸ் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் கால்டு என்ன சொல்கிறோம், ரஸ்டிங், துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ரஸ்டட் அயன் பேரல்ஸ் அயன் பேரல்ஸ்லாம் வருமா, அந்த இது வாட்டரோட ஏரில் இருக்க ஆக்சிஜனும் அந்த ரெய்னி சீசனில் மழை ஈரம் இருக்குல்ல மாய்ச்சர் கான்டாக்ட்னால என்ன ஆகுது, இந்த மாதிரி ரெட்டிஸ் கலரில் மாறிடும், ரஸ்ட் ஆயிரும், துருப்பிடிச்சிடும். ஓகேம்மா, இதை இங்கே கொடுத்துருக்காங்க. த டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அண்ட் தேர் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பொல்யூஷன் என்னென்ன பொல்யூஷன்னா ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷனில் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்னது, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், குளோரோஃப்ளோரோகார்பன்ஸ், மீத்தேன் எக்ஸெட்ரா. அதோட எஃபெக்ட்ஸ் என்னது, ஆசிட் ரெயின், குளோபல் வார்மிங், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் எக்ஸெட்ரா. வாட்டர் பொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட் வாட்டர் கண்டெய்னிங் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், எக்ஸாம்பிள் டையிங் இண்டஸ்ட்ரீஸ், டிடர்ஜென்ட்ஸ், ஆயில் ஸ்பாயிலேஜ் எக்ஸெட்ரா, ஆயில் ஸ்பில்லேஜ் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் அதோட எஃபெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிக்ரீஸ் இன் த குவாலிட்டி ஆஃப் வாட்டர், ஸ்கின் டிசீஸ்லாம் உருவாகும். லேண்ட் பொல்யூஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஃபெர்டிலைசர்ஸ் லைக் என்னது, ஃபெர்டிலைசர் எனக்கு யூரியா, வேரியஸ் பெஸ்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ், சாலிட் வேஸ்ட், இதனால பிளாஸ்டிக்ஸ் மூலமாக லேண்ட் பொல்யூஷன் வந்து உருவாகும். அதோட எஃபெக்ட்ஸ் பார்த்தோம் என்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா ஸ்பாயிலேஜ் ஆஃப் லேண்ட் வந்து ஸ்பாயிலேஜ் ஆகுது, கேன்சர் உருவாகும், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வந்து நம்மளுக்கு வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது. இது வேறு நிறைய இருக்குது. ஓகேம்மா, டர்னிசிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகிள்ஸ் பற்றி பார்க்கலாம். சைனி மெட்டல் சர்ஃபேஸ் வந்து என்னது, அண்ட் அதர் ஆர்டிகிள்ஸ் லாஸ் தயர் சைனிங் அப்பியரன்ஸ். சைனிங் மெட்டல் சர்ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோட சைனிங் அப்பியரன்ஸை வந்து இழக்குது. இது மூலமாக டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக அதோட மேற்பகுதி அதோட பரப்பில் வந்து சைனிங் அப்பியரன்ஸை இழக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சில்வர் ஆர்டிகிள்ஸ் பார்த்தோம், சில்வர் பொருட்கள் இருக்கு, நம்ம சில்வரான அந்த பொருட்களை பார்த்தோம் அப்படின்னா பிகம் இந்த பிளாக் கலரில் மாறிடும். அது காரணம் என்ன அப்படின்னா when exposed to atmospheric air. Similarly brass vessel பார்த்தோம் அப்படின்னா which contain the copper இருக்கும், brass vessel which contain copper as one of the constituent develop the greenish கலரில் மாறிடும். brass vesselலாம் பார்த்தீங்க அப்படின்னா இது எதனால அப்படின்னா when exposed to air தான் காரணம் for a long time. This is through chemical reaction between copper and moist air to form basic copper carbonate and copper hydroxide. இதமாக டேமேஜ் அயன் சீட்ஸ், அயன்லேயும் பிரஷ் இந்த மாதிரி உருவாகும் மெட்டல் ஆர்டிகிள்ஸ்லேயும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட், லைட், சவுண்ட் அண்ட் ப்ரெஷர் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட் சொல்லியிருக்கேன். ஹேவ் யூ எவர் ரப்டு யுவர் பாம்ஸ், உங்கள் கையில் தேய்ச்சிருக்கீங்களா? இன் வின்டர் சீசனில் பார்த்தோம் அப்படின்னா டு கீப் யுவர் வார்ம், நீங்கள் கையை 2 கையும் வின்டர் சீசனில் ரப் பண்ணுறப்ப என்னது, நீங்கள் வார்ம் வெது வெதுப்பாக இருக்கிறத உணர்றீங்களா இல்லையா, ஃபீல் பண்ணுறீங்களா இல்லையா? எஸ். ஹேவ் யூ நோட்டீஸ் த ஹீட் ப்ரொடியூஸ் வென் யூ யூஸ் சைக்கிள் பம்ப்? அது மாதிரி சைக்கிள் பம்பில் நீங்கள் சைக்கிள் என்னது காற்று நிரப்புவீங்களா, சைக்கிள் பம்பாக தான் எப்படி இருக்கும், ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சிமிலர்லி சம் கெமிக்கல் ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் ஹீட் எனர்ஜி ஆல்சோ. சம் கெமிக்கல் ரியாக்ஷன் இங்கே வந்து நடக்கிறனால தான் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சரி, அந்த ரியாக்ஷன்ஸ்க்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வென் யூ ஆட் வாட்டர் இது க்ளைமில் கால்சியம் ஆக்சைடு இருக்குல்லம்மா, அதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். ஹீட் ரிலீஸ் ஆகிறப்ப என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஸ்லேக் லைம் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் லைட் பார்க்கலாம். வென் யூ இக்னைட் ஏ கேண்டில், என்னது கேண்டிலில் இக்னைட் பண்ணுறப்ப யூ கெட் லைட் அஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் பர்னிங். கேண்டில் வந்து நம்ம வந்து என்ன ஒருத்தர் இக்னைட் பண்ணுறப்ப என்ன ஆகுது,
அங்கே வந்து ஒளிர்தல் நடைபெறும். ரிசல்ட் என்ன கிடைக்கும்? பர்னிங் மூலமாக லைட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ சம் கெமிக்கல் ப்ரொடியூஸ்டு என்னது லைட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வென் ஏ பீஸ் ஆஃப் மெக்னீஷியம் ரிப்பன் இருக்குல்ல, மெக்னீஷியம் ரிப்பன் வந்து பர்ன் பண்ணால் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு ஒரு ஃப்ளேம் வந்து உருவாகும். பிரைட் லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது மாதிரி ஹீட் வந்து பிரைட் லைட் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஈவன் இந்த ஃபயர் ஒர்க்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டியூரிங் ஃபெஸ்டிவல் டைம்ஸில் ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் கலர் லைட்ஸ் வந்து இருக்கும். விச் ஆர் ஆல் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன். இதெல்லாம் எது மூலமாக நடக்குது? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக தான் நடைபெறுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்டு பார்க்கலாமா? when we speak sound is produced. நம்ம பேசுகிறப்ப என்னது? சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதா இல்லையா? எஸ். when you hit metals like iron, copper etc. நீங்கள் வந்து மெட்டல்ஸ் லைக் அயன், காப்பர் இதெல்லாம் ஹிட் பண்ணுறப்ப என்ன ஆகுது? சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம அது காதில் கேட்டிருக்கோம். சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டு ப்ரொடியூஸ் சவுண்ட் when that take place. வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ஃபயர் கிராக்ஸ் டியூரிங் தீபாவளி ஃபயர் கிராக்ஸ் இருக்குல்ல, பட்டாசு வெடிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன உணர்றோம்? த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ப்ரெசன்ட் இன் த கிராக்கர்ஸ். இப்போ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எதில் இருக்கா? அந்த கிராக்கர்ஸ் பட்டாசில் இருக்கும். அது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுக்கு உட்பட்டு எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. யூ கேன் ஹியர் என்ன நம்ம கேட்குறோம்? பாப் சவுண்டு, அதிகப்படியான ஒரு ஒலியை வந்து சத்தத்தை வந்து நம்ம கேட்குறோம். வென் மெட்டல்ஸ் ஆனால் என்னது? லைக் மெக்னீஷியம் வந்து ரியாக்ட் ஆகும். எதோட ரியாக்ட் ஆகுது? டைலூட் ஆசிட்ஸ் ஹைட்ரஜன் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டைலூட் ஆசிட்ஸ் ரியாக்ட் ஆகி என்ன பண்ணும்? டைலூட் ஆசிட்ஸ் வந்து ஹைட்ரஜன் கேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சின்ஸ் ஹைட்ரஜன் கேஸ் இஸ் ஹைலி ஃப்ளேமலாக இருக்கும். ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்றது ஹைலி ஃப்ளேமல். அது ரியாக்ட் ஆகும் வித் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் ஏரில் இருக்க ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்? ஒரு பாப் சவுண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஹைட்ரஜன் கேஸ் வந்து. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரெஷர் பார்க்கலாமா? அழுத்தம். when you compress a balloon carrying a full of air it will burst. நீங்கள் வந்து பலூனை அதிக அளவு கம்ப்ரெஸ் பண்ணி அழுத்துறப்ப என்ன ஆகும்? அதில் இருக்க ஏர் வந்து அதில் என்ன இருக்கும்? ஏர் வந்து வெளியில் வர்றதுக்காக அது வந்து பஸ்ட் ஆகும், வெடிச்சிரும். திஸ் இஸ் டியூ சடன் ரிலீஸ் ஆஃப் ஏர் ஃப்ரம் த பலூன் அஸ் ஏ ரிசல்ட் இன்க்ரீஸ் ப்ரெஷர் ஆர் கம்ப்ரெஷன். என்னது? நம்ம அதிக அளவு அழுத்தம் தர்றப்ப அங்கே இருக்க காற்று வந்து ஏர் வந்து ரிலீஸ் ஆகிறப்ப என்ன ஆகுது? அங்கே ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கம்ப்ரெஷனும் ப்ரெஷரும் என்னது? இன்க்ரீஸ் ஆகிறப்ப பலூன் வந்து பஸ்ட் ஆகுது. ஓகே. சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ்ட் கேஸஸ் விச் இன்க்ரீசஸ் த ப்ரெஷர் when the reactions takes place in closed container. If the pressure level goes beyond the limit we get the explosion. pressure level வந்து அது ஒரு லிமிட்டான அளவு இருக்கிறப்ப, அதிக அளவு இருக்கிறப்ப அது வந்து என்னது? எக்ஸ்ப்ளோஷன், வெடித்தல் வந்து நிகழுது. எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பர்ஸ்ட் ஆகும். பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன், இந்த ரீசனால தான் ஃபயர் ஒர்க்ஸ் தான் பர்ஸ்ட் ஆகுது. அங்கே வந்து அழுத்தம் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகறதுனால when they are ignited the explode due to the pressure generated by gases from the chemical reactions thus you hear a huge sound. ஓகேவா? அதிக அளவு என்ன சொல்கிறாங்க? ப்ரெஷர் வந்து ஜெனரேட் ஆகிறப்ப, கேஸஸ் மூலமாக ஜெனரேட் ஆகிறப்ப அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடைபெறும். அது மூலமாக தான் என்னது? நம்மளுக்கு வந்து அதிக அளவு சவுண்டு வந்து கேட்குது. ஹியூஜ் சவுண்டு வந்து நம்மளால் கேட்க முடியுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.